Good morning, students. Welcome back to the computer science class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் ரெண்டு டாபிக்ஸ் ஃபைனலாக. ஒன்று டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னொன்று ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டேட்டாபேஸ். இது ரெண்டும் இந்த லெசனுடைய லாஸ்ட் 2 டாபிக், ரெண்டும் ஈஸியஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நாம் பார்த்தோம் டேட்டா மாடலுடைய டைப்ஸ், அப்புறம் அந்த டேட்டாபேஸ் யூசஸ் டிபிஎம்எஸ் யூசஸ்னுடைய டைப்ஸ் பார்த்தோம். தென் டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மாடலில் வர்றதே தான். டேட்டா மாடலில் வர ஒவ்வொரு டைப்ஸ்லையும் இன்பிட்வீன் டேட்டா கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 1, 1 to many, many to 1, many to many ரிலேஷன்ஷிப்ஸ். இது ப்ளஸ் எக்ஸாம்பிள் டயக்ராமோட கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். சரி, 1 to 1 ரிலேஷன்ஷிப்னா என்ன? In 1 to 1 relationship, one entity is related with only one other entity. ரெண்டு சைடு டேட்டா இருக்கும். ஒரு சைடு டேட்டா ஆகுது, இன்னொரு சைடு இருக்கிற டேட்டா கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும். இது ஒரே ஒரு என்டிட்டி. ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவும் ரைட் சைடில் இருக்கிற டேட்டா லிஸ்ட்டில் ஒரு என்டிட்டி கூட மட்டும் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது வந்து 1 to 1 entity. One row in a table is linked with only one row in another table, vice versa. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது, எக்ஸாம் நம்பர் டேபிள் இருக்குது. இதில் வர ரெக்கார்ட்ஸ், இதில் தமிழ் செல்வி அப்படிங்கிறத வந்து எக்ஸாம் நம்பர் கூட மட்டும் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய எக்ஸாம் நம்பர் இன்னொரு டேபிளில் இருக்கிற எக்ஸாம் நம்பர் கண்டிப்பாக இன்னொரு எக்ஸாம் நம்பர் கூட ரிலேட் ஆக முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 எக்ஸாம் நம்பர் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நம்பரில் 2 ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. இந்த ரெண்டையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் ஒன்லி 1 எக்ஸாம் நம்பர். அட் த சேம் டைம் 1 எக்ஸாம் நம்பர் இஸ் அசைன் டு ஒன்லி 1 ஸ்டூடெண்ட். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது 1 to 1 ரிலேஷன்ஷிப். அடுத்து 1 to many relationship. In 1 to many relationship, one entity is related to many other entities. ஒரே ஒரு என்டிட்டி, ஒரு டேபிள் இருக்கிற ஒரு ரெக்கார்ட் இன்னொரு டேபிள் இருக்கிற நிறைய ரெக்கார்ட்ஸ் கூட லிங்க் இருக்கு. ஒன் ரோ இன் a table A is linked to many rows in table B, but one row in a table B linked to only one row in a table. ஸோ ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு நிறைய என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் அதர் சைட்லேருந்து திரும்ப இந்த பக்கம் ரிவர்ஸ் வரும்போது ஒரு என்டிட்டி கூட மட்டும்தான் ரிலேஷன்ஸ் இருக்கும். இது 1 to many. பை டைரக்ஷனில் மெனி கிடையாது, ஒன் சைடு மட்டும் மெனி. ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி ஸ்டாஃப். இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டாஃப்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாஃப் இருக்கலாம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. பட் அந்த ஸ்டாஃப் வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது 1 to many. ஒரு ரெக்கார்ட் அதர் டேபிள் இருக்கிற நிறையா ரெக்கார்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும். சரி, many to 1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? இன் many to 1 ரிலேஷன்ஷிப் many entities ஆஃப் த ஒன் சைட் டேபிள் இஸ் linked with only one entity in other side table. For example, a number of staff members working in one department. இதனுடைய ரிவர்ஸ், இந்த டயக்ராமுடைய அப்படியே ரிவர்ஸ். ஸோ ஸ்டாஃப், இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் மல்டிபிள் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டேபிள் இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் ரோ இன் டிபார்ட்மெண்ட் டேபிள். இது எக்ஸாம்பிள். ஸோ 1 to many, many to 1 அப்படியே ரிவர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னா 1 to many, ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்னா many to 1. சரி,
Then many to many relationships. A many to many relationship occurs when multiple records in a table are associated with multiple records in another table. ஒரு டேபிளுக்கு டேட்டா ரெக்கார்ட், another டேபிளுக்குரிய ரெக்கார்ட்ஸ் கூட நிறைய ரெக்கார்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். Customers can purchase various products. Products can be purchased by many customers. இது ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். Another example, a student can register for many courses. A course may include many students. இன்னொரு எக்ஸாம்பிள், many books in a library are issued to many students. ஸோ ஒரே புக்கை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. புக்கு ஸ்டூடெண்ட். SQL அப்படிங்கிற புக்கை வந்து 2 பேர் படிச்சிருக்காங்க. பைத்தான் அப்படிங்கிற புக்கை வந்து 2 பேர் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கு, 1 to many இருக்கு. ஸோ அதனால் 2 சைடுமே 1 to many ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் திஸ் சைட் டு அதர் சைடு, அதர் சைடு டு திஸ் சைடு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 to many ரிலேஷன்ஷிப் வரும். இப்படி வந்துன்னா அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். The relational model was invented by Edgar Frank Code, EF Code பார்த்து இல்லையா 1970ல் முதல்ல இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டா பேஸ், RDBMS ஃபாதரே இவர் தான். இட்ஸ் அ ஜென்ரல் மாடல் ஆஃப் டேட்டா அண்ட் சப்சீக்வெண்ட் ப்ரமோட்டட் பை கிறிஸ் டேட் அண்ட் ஹக்ட்ரான் அமாங் அதர்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாடலை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ், இந்த டிபிஎம்எஸ்ல வர இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்ன? வாட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா? ரிலேஷனல் அல்ஜிப்ரா வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் பை எட்ஜர் எஃப் கோட் வைல் அட் IBM. IBMல இருக்குல்ல, IBMல தான் முதல்ல RDBMS கிரியேட் பண்ணாங்க. இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அண்ட் டிஃபைனிங் queries on it. ஸோ RDBMS டிசைன் பண்ணுறது, அதுலேருந்து டேட்டாஸை query பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸ் query பண்ணுறதுக்காக உருவாக்குனது EF கோடு IBMல. சரி, ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ் யூஸ்டு டு query டேட்டாபேஸ் டேபிள் யூசிங் SQL. SQLனா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், STRUCTURED QUERY LANGUAGE. நீங்கள் SQLங்க ஒரு சாப்டரே நம்ம படிக்க போகிறோம் பின்னாடி. அதில் SQL லைட் படிக்க போகிறோம், MySQL படிக்க போகிறோம். ஸோ டிபிஎம்எஸ்ல ஒரு ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொசீஜரல் query லாங்குவேஜ் யூஸ்டு டு query டேட்டாபேஸ் டேபிள் யூசிங் SQL. ஸோ ஒரு டேட்டாபேஸ்க்குள் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவையான டேட்டாவை query கொடுத்துக்க, கேள்வி கேட்டு அதில் தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் தான் டெஃபினேஷன். ஓகேவா? சரி. ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு ரிகர்சிவ்லி ஆன் ரிலேஷன் டு ஈல்ட் அண்ட் அவுட்புட். ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு ரிகர்சிவ்லி ஆன் அ ரிலேஷன். ரிலேஷனை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். என்ன? டு ஈல்ட் அ அவுட்புட். ரொம்ப முக்கியமான விஷயம். த அவுட்புட் ஆஃப் தீஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் நியூ ரிலேஷன்ஸ். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்குது இல்லையா, அதுவும் ஒரு டேபிளாக தான் கிடைக்கும் அவுட்புட். 2 டேபிள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதுவும் ஒரு டேபிளாக தான் கிடைக்கும், நியூ ரிலேஷன். which might be formed one or more input relations. One or more input relations பேஸ் பண்ணி தான் அதை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ், ஃபார்ம் செட் தியரி. இந்த 2மே முக்கியம். ஸோ யூனரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா செலக்ட் ப்ராஜெக்ட் 2 ஆப்ரேஷன் தான். டேபிள் என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? செலக்ட் ப்ராஜெக்ட். அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒமேகா சிம்பிள் இருக்குது இல்லையா?
இங்கே பை சிம்பல் இருக்கு. ஓகே, தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன், அதாவது பைனரி ஆப்ரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸு, கார்டீசியன் ப்ராடக்ட். இங்கே நல்லா பார்க்கணும், கார்டீசியன் ப்ராடக்ட். டிபிஎம்எஸ்ல வர ரிலேஷன் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் செட் தியரி ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, பைனரி ஆப்ரேஷன் என்ன இருக்குது, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், கார்டீசியன் ப்ராடக்ட். சரி, யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஒமேகா சிஆர் வித் அ ரிலேஷன் ஆர் அண்ட் அ கண்டிஷன் சி ஆன் த attributes ஆஃப் ஆர். The select operation is used for selecting subset with tuples according to the given condition. Select filters all tuples that don't satisfy C. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஃபார்முலாக்கான டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள். இந்த டேபிளில் இங்கே கொடுத்துருக்காங்க ஒமேகா கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா. பிக் டேட்டாங்கிறது வேல்யூ. ஸோ இந்த கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்னா கோர்ஸுங்கிற காலம், அந்த காலத்தில் பிக் டேட்டா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அது ஒரே ஒரு டைம் தான் வரும், ரிடண்டன்சி, இன்னொரு டைம் திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா அப்படிங்கிற 2 ரோ இருக்குது. இந்த 2 ரோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வருது. பிக் டேட்டாங்கிற டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. செலக்ட்னா தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வருது. இது டேபிள் இருக்கக்கூடிய, இது டேட்டா பேஸில் டேபிளில் இந்த டேட்டா பூரா இருக்குது, எல்லா டேட்டாவும் இருக்குது. இந்த டேட்டாவில் பிக் டேட்டா அப்படிங்கிற கோர்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணிக்காமே அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்காமே. ஸோ பிக் டேட்டா அப்படிங்கிற டேட்டா அந்த ஆட்ரிபியூட்னுடைய ரிலேட்டட் ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணி காமிக்குது, அந்த CS1 அண்ட் CS3 இந்த 2 ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆகுது. CS1 CS3 இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. ஸோ செலக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஒரு டேட்டா பேஸில் இருந்து நம்ம கொடுக்குற ஆட்ரிபியூட் எங்கே கொடுக்குறோம், இங்கே சி தான் ஆட்ரிபியூட், வேர் சி இஸ் த ஆட்ரிபியூட், ஆர் இஸ் attributes of R, relation R. அந்த ரிலேஷன் தான் நான் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஒமேகா கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது செலக்ட், இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், செலக்ட் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா. எந்த டேபிள்ங்கிறது சொல்லணும், ஃப்ரம் த டேபிள் ஸ்டூடெண்ட், அந்த ப்ராக்கெட்டில் சொல்கிறோம் ரிலேஷன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இங்கே கொடுத்துருக்கிற கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட், அதாவது ஃபீல்டு காலம், அதில் வந்து பிக் டேட்டான்னு வர்ற வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இதுதான் அதுக்கான இந்த சென்டென்ஸுக்கான மீனிங், என்டையர் சென்டென்ஸுக்கான மீனிங். ஸோ அந்த டேபிள்லேருந்து அதுக்கான அவுட்புட்டை மட்டும் அப்டைன் பண்ணுது. இன்னொன்று ப்ராஜெக்ட், அதனுடைய சிம்பிள் பை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. த ப்ரொஜெக்ஷன் எலிமினேட்ஸ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப். ஸோ செலக்ட் என்ன பண்ணுது, செலக்ட் பண்ணுது. இங்கே என்ன பண்ணுது, எலிமினேட்ஸ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன்ட் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். The projection method defines a relation that contains a vertical subset of relation. ஸோ இங்கே பார்த்தோம், இது ஹரிசாண்டல் சப்செட் எடுக்கிறோம், ஒரு செட்லேருந்து சப்செட் எடுக்கிறோம். செலக்ட் அப்படிங்கிறதுல ஹோலாக அப்படியே எடுக்காமல் தேவையானது மட்டும். இங்கே ஹரிசாண்டலாக எப்படி சப்செட் எடுக்கிறது அப்படின்னா இந்த பை சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் கோர்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ கோர்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்டா தான் இருக்குது அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ சேம் ஆட்ரிபியூட் என்ன ஆகாது அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி அப்டைன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the projection eliminates all attributes in the output relation but those mentioned in the projection list. The projection method defines relations that contains vertical subset of relation. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், vertical subset of relation. இப்போ இங்கே பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா, பைத்தான் ப்ரோக்ராமிங் 4 இருக்குது. பட் இங்கே என்ன ஆகுது, பிக் டேட்டாங்கிறது 2 times அப்பியர் இருக்குது, அது 1 time தான் அப்பியர் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ்ட் இன் த லிஸ்ட். டூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ்ட் இன் த லிஸ்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதில், ப்ரொஜெக்ஷனில். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டை ப்ரொஜெக்ட் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்,
என்ன அர்த்தம்? அந்த வெர்டிக்கல் சப்செட்டை மட்டும் எடு. சப்செட் செட்டுனாவே என்ன ஆகாது? டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிடும். ஸோ வெர்டிக்கலாக ஒரே ஒரு காலத்தை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டைன் பண்ணுறோம். இங்கே தேவையான ரோஸ் மட்டும் அப்டைன் பண்ணுறோம். இங்கே ரோ வைஸாக தேவையான டேட்டா அப்டைன் பண்ணுறத வந்து நம்மளுக்கு செலக்ட். காலம் வைஸாக நம்ம தேவையான டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற 2 யூனரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் டிபிஎம்எஸ்ல, ரிலேஷனல் அல்ஜிப்ரால. தென் இப்போ அடுத்துக்கடுத்து பார்க்கறதுல நம்ம இன்னும் அடிஷனல் சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சொன்னோம். என்னென்ன ஆப்ரேஷன் சொன்னோம்? செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ப்ரொஜெக்ட் என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் 2 காலத்தை எடுத்துக்கணும். ஸோ 2 ஆட்ரிபியூட் எடுக்கும்போது என்ன ஆகுது? இங்கே ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ல யூனிக்னஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அப்போ அது எல்லாமே வந்துடுது. இங்கே பிக் டேட்டா 2 டைம் வந்துருச்சு. ஏன் சார் இங்கே இதாகலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ப்ரொஜெக்ட் எத்தனை கோர்ஸ் எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் மேலே பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் த ரிலேஷன், அதாவது அந்த டேபிள் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே நீங்கள் இதே மாதிரி தான் எழுதணும். ஆட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்டை தான் எழுதணும். சரியா? ப்ரொஜெக்ட் சிம்பிள். ரீட் திஸ் as ப்ரொஜெக்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் ஆட்ரிபியூட் ஃப்ரம் த ரிலேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோர்ஸ் மட்டும் எடுக்கும்போது என்ன ஆச்சு? இந்த 2 டூப்ளிகேட் டேட்டாவில் ஒரு டேட்டா ரெடியூஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டூடெண்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், யூனிக் வேல்யூஸ் தான் இந்த ஆட்ரிபியூட் ஃபுல்லாக. ஸோ அதனால் அதை 4 காலம் அப்படியே வந்துச்சு அதனுடைய அவுட்புட் ரிசல்ட். தென் யூனியன்னா என்ன? யூனியனுக்கு சிம்பிள் என்ன சொல்கிற? யூ. இப்போ ஏயுபி, ஏங்கிற டேபிள் யூனியன் பிங்கிற டேபிள். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டபிள்ஸ் தட் ஆர் இன் த டேபிள்ஸ் ஏஆர்பி. இப்போ 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், நேம். இது டேபிள் ஏ, இது டேபிள் பி. ஸோ இந்த 2 டேபிளையும் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க? யூனியன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனியன் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரொஜெக்டாக இருக்கட்டும், கோர்ஸ், இந்த 2 ஆப்ரேஷன்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஆப்ரேஷன், ப்ரொஜெக்ட் ஆப்ரேஷன், செலக்ட் ஆப்ரேஷன், யூனரி ஆப்ரேஷன், ஒரே ஒரு டேபிள் மேலே தான் ஆப்ரேஷன் பண்ணும். ஏன்னா அது யூனரி ஆப்ரேஷன். ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்ஸ்ல யூனரி ஆப்ரேஷன்ஸ். செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பைனரி ஆப்ரேஷன்ஸ். 2 டேபிள் மேலே தான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டேபிள் ஏ யூனியன் டேபிள் பி அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ என்ன பண்ணும்? ஏஆர்பி 2ஐயும் என்ன பண்ணும்? கம்பைன் பண்ணும். அதில் டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணிடும். ஒரே கைண்ட் ஆஃப் டேட்டா தான் அதில் இருக்கும். இப்போ CS1 கண்ணன், CS3 லெனின், CS4 என்ன இருக்கு? பத்மாஜான் இருக்கு. இங்கே CS1 கண்ணன், CS2 கௌரி சங்கர், CS3 லெனின் இருக்கு. இந்த CS3 லெனின் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒரு டைம் மட்டும்தான் இருக்கு. ஸோ டேபிள் ஏலேருந்து டேட்டாவை வந்து என்ன பண்ண? எலிமினேட் பண்ணணும். அது டேபிள் நம்ம இங்கே எலிமினேட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இங்கே ரிடண்டன்சி வருது. ரிடண்டன்சி டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணிடுது, ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ கண்ணன்கிறது எங்கே ஆகுது? இங்கே பியில் ரிப்பீட் ஆகுது, அதுவும் வராது. ஸோ அப்போ 4 டேபிள் ஏ, டேபிள் பி 2 டேபிளை மெர்ஜ் பண்ணும்போது எல்லா டபுள்ஸுமே மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் டூப்ளிகேட் டபுள்ஸ் அவாய்ட் பண்ணிடுது. அவ்வளோதான். யூனியன் செட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும்? ஒரே ஒரு டேட்டா தான் வரும், திரும்ப ரிப்பீட்டேஷன் வராது. அவ்வளோதான். சரி, டிஃபரன்ஸ்னா என்ன? டிஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? இதே மாதிரி 2 டேபிள் இருக்குது. ஏ மைனஸ் பின்னா என்ன ஆகும்? அங்கே செட் தியரியில் பார்த்ததே தான். பி ரிலேஷன், பிங்கிற டேபிள் இன்க்ளூட்ஸ் ஆல் டபிள்ஸ் தட் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. எல்லா ஏல இருக்கிற எல்லா டபிள்ஸுமே வந்துடும், ஆனால் பியில் இருக்கிறது மட்டும் டெலீட் ஆகும். ஸோ இதே டேபிளுக்கு ஏ மைனஸ் பின்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த 2 டெலீட் ஆயிரும்? ஸோ CS1 CS3. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா CS4 பத்மஜா. ஸோ ஏங்கிற லிஸ்ட்ல இருந்து பியை மட்டும் கழிக்கிறோம். ஸோ பியில் என்ன இருக்குது? CS1 இருக்குது, CS3 இருக்குது.
அப்போ அந்த ரெண்டை கழிச்சிட்டா மீதி மட்டும் என்ன மட்டும் இருக்குது, அது நம்மளுக்கு எதில் கிடைக்குது அப்படின்னா இங்கே இந்த இதில் கிடைக்குது. எதில் டிஃபரன்ஸில் கிடைக்குது. செட் டிஃபரன்ஸ் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஏ மைனஸ் பின்னுடைய ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ஏல இருக்கணும், ஆனால் அதே இது பியில் இருக்கிறது மட்டும் டெலீட் ஆயிடணும். அதுதான் which includes all the tuples, அதான் எல்லா ரோஸ் அல்லது all records that are in A but not in B. பியில் அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. சரி, இன்டர்செக்ஷன்னா என்ன? இதே ரெண்டு டேபிளுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெண்டில் இருக்கக்கூடிய காமன், அதாவது இந்த சிஎஸ் ஒன்னுங்கிறதும் தென் அப்புறம் சிஎஸ் த்ரீங்கிறத மட்டும் வரும். இந்த ரெண்டு மட்டும்தான் காமன். யூனியன் ஆப்ரேஷன்ஸில் எந்த ரெண்டு ஸ்கிப் பண்ணமோ காமன் ரெக்கார்ட்ஸை, அந்த டூப்ளிகேட்ஸ் மட்டும் எடுக்கிறதா வந்து யூனியன், சாரி இன்டர்செக்ஷன், யூனியன் சொல்லிட்டேன், இன்டர்செக்ஷன். ஸோ செட் டேபிள் ஏல இருக்கக்கூடிய டப்பிள், டேபிள் பியில் இருக்கக்கூடிய டப்பிள், போத் டேபிள்ஸ் இருக்கக்கூடிய டப்பிள்ஸ், அதாவது போத் ஏ அண்ட் பி, ஆல் டப்பிள்ஸ் தட் ஆர் போத் இன் ஏ அண்ட் பி. அதுதான் முக்கியம் இங்கே. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷனுங்கிற ஆப்ரேஷனுக்கு. ஓகேவா? அதே மாதிரி நாம் இங்கே என்ன படித்தோம்? டிஃபரெண்ட்டுங்கிற சிம்பிளுக்கு டெஃபினேஷன் என்ன? includes, which includes tuples, all tuples in A but not in B. அதான் டெஃபினேஷன். அதே மாதிரி இதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா யூனியனுக்கு eliminates duplicates. All tuples that are in tables A are in table B. அதுவும் then eliminates duplicates அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னென்ன நம்ம ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பார்த்தோம், தென் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பார்த்தோம், அவனுடைய சிம்பிள் ஒமேகா பை. தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இன்டர்செக்ஷனுக்கு அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்குறோம். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், தென் ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், சிம்பிள் எக்ஸ். So cross product is a way of combining two relations. The resulting relations contains being combined. அதாவது ஏ பி ரெண்டு டேபிளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஏ டைம்ஸ் பி வேர் த ரிலேஷன் பி டைம்ஸ் ஏ இருக்கு. பி வேன் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேபிள் ஏல 1 2 3 ரெக்கார்டு இருக்குது, டேபிள் பியில் எஸ்ஆர்னு 2 ரெக்கார்டு இருக்குது. அப்போ 1ம் எஸ்ஆர் கூட ரிலேஷன்ஸ் இருக்கும், 2ம் எஸ்ஆர் கூட ரிலேஷன்ஸ் இருக்கும், 3ம் எஸ்ஆர் இருக்குது. அப்போ டேபிள் ஏல 3, டேபிள் பியில் 2 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை ரிலேஷன்ஸ் கிரியேட் ஆகணும்? ரிசல்ட்டில் 6 வரும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இங்கே டேபிள் ஏ டேபிள் பி அதே டேபிளுக்கு வேறு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது CS1 CS2 CS4 CS28 CS62 CS25 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ரோ இங்கே 3 ரோ இருக்குது. அப்போ CS1க்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோவுமே வரும், CS28 CS62 CS25 கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதே மாதிரி CS2க்கும் CS28 CS62 CS25. அதே மாதிரி CS4ங்கிற இந்த ரெக்கார்டுக்கும் CS28 CS62 CS65. ஸோ இதனுடைய அவுட்புட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. CS1க்கு 3, CS2க்கு 3, CS3க்கு 3 ரிலேஷன்ஸ். ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட். இங்கே இருக்கிற டேபிள் சொன்னாலும் அதே தான், ஏற்கனவே இருக்கிற டேபிள் சொன்னாலும் அதே தான். அப்போ அங்கே என்ன கிடைச்சிருக்கும்? இதே CS1க்கு 3. இதில் என்ன ஆகும்னா டூப்ளிகேட் அவாய்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? டூப்ளிகேட்ஸ் மட்டும் அவாய்ட் ஆயிரும். பட் டூப்ளிகேட் இல்லாமல் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஏ வந்து அதான் நம்ம சொல்லுவோம் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் வேஸ் ஆஃப் கம்பைனிங் டூ ரிலேஷன்ஸ். த ரிசல்ட்டிங் relation contains both relations being combined. A into B means A times B where the relation A and B have different attributes. இது ரொம்ப முக்கியமான விஷயம். A and B have என்னவா இருக்கணும்? டிஃப்ரெண்ட் attributes இருக்கணும். ஒரே மாதிரி attributes இருந்துடக்கூடாது.
A and Bங்கிறது வெவ்வேறு ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு மெர்ஜ் காலம்ஸ் ஃப்ரம் டூ ரிலேஷன்ஸ். டு மெர்ஜ் காலம்ஸ் ஃப்ரம் டூ ரிலேஷன்ஸ், ரெண்டு ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு காலத்தை மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ரெண்டு டேபிளுக்கு கூடிய ரெண்டு ஆட்ரிபியூட்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேஷனல் அல்ஜீப்ரால என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனரியா ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. டிபிஎம்எஸ் வரக்கூடிய ரிலேஷனல் அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி தான் ஆர்டிபிஎம்எஸ்ஸை கிரியேட் பண்ணுறோம். இதில் மொத்தம் 6 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. யுனரியில் 2, செட் ஆப்ரேஷன்ஸ் 4, அதான் பைனரியில் 4. யுனரியில் என்ன இருக்கு? செலக்ட் ப்ராஜெக்ட். செலக்ட்னா டப்பிள் வைஸா சப்செட் எடுக்கிறது. ப்ராஜெக்ட்னா ஆட்ரிபியூட் வைஸா சப்செட் எடுக்கிறது. வெர்டிகலா சப்செட் எடுக்கிறது. ஒன்று ஹரிசாண்டலா சப்செட் எடுக்கிறது, இன்னும் வெர்டிகலா சப்செட் எடுக்கிறது. செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இன்னொன்று செட் ஆப்ரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன். இதுக்கு 2 டேபிள் வேணும். செலக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு டேபிள் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் 2 டேபிளை கம்பைன் பண்ணும்போது டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எழுதுறோம். இன்டர்செக்ஷன் ஏல இருக்கணும், பட் பியில் இருக்கக்கூடாது. பியில் இருக்கிறதால எலிமினேட் பண்ணிடுவோம். ஏ அப்படியே எடுத்து எழுதுறோம், பியில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிடறோம், அவ்வளோதான். நாட் இன் பி. ஆல் டபிள்ஸ் இன் ஏ, நாட் இன் பி. இது ஏ மைனஸ் பி. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்? அது டிஃபரன்ஸ். இது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணணும்? ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடியது மட்டும்தான். காமன் டபிள்ஸ் இன் டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. ஆல் காமன் டபிள்ஸ் பிட்வீன் டேபிள் ஏ அண்ட் பி மட்டும் கூடியது இன்டர்செக்ஷன். கடைசியாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஆட்ரிபியூட்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கக்கூடிய 2 பண்ணும்போது ஏல 3 ஆட்ரிபியூட்ஸ், பியில் 2 ஆட்ரிபியூட்ஸ்னால் மொத்தம் 6 ஆட்ரிபியூட்ஸில் 6 வேல்யூஸ் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படி கிடைக்கும். ஏ அண்ட் பி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இதில் டேபிள் ஏ, டேபிள் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் இன்னொரு டேபிளில் கூட எல்லா ஆட்ரிபியூட்டும் கூட ரிலேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட் இன் ஏ, நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட் இன்டு பி, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதா அவுட்புட் ரிசல்ட்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அல்லது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இந்த 3 சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்குவோம். யூனியன் யூ, இன்டர்செக்ஷனுக்கு என், டிஃபரன்ஸுக்கு மைனஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராடக்ட்டுக்கு இன்ட்டு, அதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்ட்டு. செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட், அந்த சிம்பிள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீட்டா சிம்பிள் மாதிரி வருது இல்லையா, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அல்ஃபா சிம்பிள் நினைக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனில் கடைசியை பார்த்த 2 கொஸ்டின் 2 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டினில் கூட அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் ரிலேஷனல் அல்ஜீப்ரா வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது? ப்ராஜெக்ட் செலக்ட் 2 யூனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. செட் ஆப்ரேஷன்ஸ் 4 இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் ஆர் டிபிஎம்எஸ், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த 3 கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸு, டேட்டா மாடல் டைப்ஸு, இந்த 2 ரேர் கொஷின்ஸ், பட் அதுவும் ரொம்ப முக்கியமானதான். பட் 2, 3, 4 நம்ம அடுத்து ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் இந்த லெசனில். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் பழைய வீடியோஸ்லேயே நான் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அடிஷனலாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பை.